இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் இந்த செடியெலாம் ரொம்ப வாடி கிடக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, அந்த செடிக்கு தண்ணி ஊற்றட்டா அப்படின்னு சொல்லுவீங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, வாட்டர் த பிளான்ட், வாட்டர் த பிளான்ட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற செகண்ட் சென்டென்ஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட யாராவது கேட்டதே திரும்ப திரும்ப கேட்டே இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, என்னை நச்சரிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க தானே. இதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, டோன்ட் பெஸ்டரிங் மீ, டோன்ட் பெஸ்டரிங் மீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தேர்ட் சென்டென்ஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு தனியாக போவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, நான் ஒன்றும் போக விட மாட்டேன்னு சொல்லுவீங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, ஐ won't let you go, ஐ won't let you go. ஃபோர்த்து சென்டென்ஸ் என்னென்னா, சம்டைம்ஸ் நீங்கள் பண்ணாத தப்பை யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட நீங்கள் பண்ணின மாதிரி ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஒழுங்காக நாக்கு அடக்கி பேசு அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி தானே. அதை எப்படி இங்கிலீஷாக சொல்லலாம்னா, வாட்ச் யுவர் டங்க், வாட்ச் யுவர் டங்க். லாஸ்ட் சென்டென்ஸ், இந்த மாதிரி கண்டிப்பாக ஊருக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு டாப்பிக்கை பேசுவீங்க, ஒரு டாப்பிக்கை பேசுவீங்க, ஆனால் அவங்க அதை விட்டுட்டு பல டாபிக் நீங்கள் பேசுகிற நிப்பாட்டினா கூட அவங்க பேச்ச நிப்பாட்ட மாட்டாங்க, பேசிட்டே இருப்பாங்க. அப்படிங்கன்னு சொல்லிங்க, நீ சரியான வாயாடியாக இருப்பா போலப்பா, இவட்ட மாய் கொடுக்க முடியும்னு சொல்லிங்களா, அந்த மாதிரி இருக்க இடத்த எப்படி இதே எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்னா, யூ ஆர் அ சேட்டர் பாக்ஸ், யூ ஆர் அ சேட்டர் பாக்ஸ்.